வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,465 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,303 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இதை இறங்கிறது வாய்ப்பு இல்லை, மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டியில் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து பேங்க் நிஃப்டியில் சொல்கிறப்ப தான் விளக்கம் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து சைட்வேஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட் நான் பேங்க் நிஃப்டி சரியாக வாட்ச் பண்ணல. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டி பெருசாக போகாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸாக தான் இருக்கிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம். அதுபோல் மார்க்கெட் வந்து ஃபுல் சைட்வேஸாக தான் இருந்துச்சு. அதுபோல் இந்த நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த நிஃப்டியில் இந்த 22,465 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்லேயே ஃபுல்லாக நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம், 48,258 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்கும். அந்த இடம் போனால், அதாவது 48,258 போனால் ஒரு சின்ன செல்லிங் வரத்துக்கூட வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். ஆனால் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொடவே இல்லை மார்க்கெட். ஆனால் நம்ம கீழே கொடுத்த இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ஃபுல்லாக முடிஞ்சு. மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் லெவல் தொடலை, கீழே உள்ள ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சப்போர்ட்டாக மார்க்கெட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு 48,258 பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெரிய புல்லிஸே இருந்திருக்கும். நம்ம வீடியோட தலைப்பாக தான் போட்டிருந்தோம், பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருந்தால் மார்க்கெட் பெருசாக பட்டாசு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். சரி, ஓகே. அடுத்து இது சென்செக்ஸ் கொடுத்துருந்தோம், அதே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வந்து நான் வந்து இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணாலே மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி 73,750 கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 74,026 கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையிலே மார்க்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ப்ரெடிக்ஷன் படி அந்த 73,000 மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம பேங்க் நிஃப்டி தான் முக்கிய காரணம். பேங்க் நிஃப்டி பெருசாக மூவ் ஆகாதனால தான் இந்த சைட்வேஸ்க்காக காரணம். அது விளக்கமும் நேற்று சொல்லிட்டேன். சரி, ஓகே. நாளை திங்கக்கிழமை மார்க்கெட் லீவு, செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் எலெக்ஷனுக்காக லீவுங்கிற மாதிரி இதை புதுசாக கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. அடுத்தது மார்க்கெட் எப்படி இந்த வீக்லி பார்த்துட்டு நம்ம அடுத்தது செவ்வாய்க்கிழமை எப்படின்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இந்த வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா இந்த வாரம் அதுக்கு மொதல் வாரம் பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான பார்த்தீங்கன்னா டோஜி ஒன்று, இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் கேண்டில். இந்த டோஜி அடுத்து செல்லிங் கேண்டில் போகிற பட்சத்துலேயே மார்க்கெட் வந்து பெருசாக இறங்கிறதான செட்டப் தான். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம டே கேண்டில் ஒரு மிடில் செட்டப் சொல்லியிருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகிறது வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த வீக்லிலாம் பார்க்குறப்ப இந்த எலெக்ஷன் வரைக்குமே இந்த மார்க்கெட் சைடுவேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறது வாய்ப்பு. மார்க்கெட்டை பார்த்தாலும் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இந்த விற்க கூட சேர்த்துட்டோட இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 21,700 இருக்கும், 22,500 இருக்கும். இடையில தான் மார்க்கெட் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரமாகவே 2 மாதமாக இதுக்குள்ளே தான் இருக்குது. சரி, ஓகே. இதை நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இதன்படியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வர வரைக்கும் இந்த ரேஞ்ச் இதுக்குள்ளே இந்த எல்லோக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் அப்படி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம் கீழே. இப்போ அதையும் போட்டுறேன். இது 3 பேஸ் பண்ணிருந்துச்சு. இப்போ அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த சைடு அந்த சேனல் மாதிரியே மூவ் ஆகிட்டு தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது மேலே போடுற இந்த ட்ரெண்ட் லைன் தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,800 அப்படின்னு தொட்டால் திருப்பி பால் இருக்கும். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதிரி தான் டே கேண்டில் செட்டப் அப்படி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சேனல் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த சேனலை தொட்டால் திருப்பி கீழ் நோக்கி இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே. இதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு செவ்வாய்க்கிழமை எப்படி வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா 22,526 டு 22,580 இது ஒரு எல்லோ ஜோனாக போட்டுறேன். அது ஏன்னு சொல்கிறேன் காரணம். பார்த்தோம்னா இன்றைக்கி நடந்த ட்ரேட் கம்பேர் பண்ணுறப்ப மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் அடுத்த மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு. ஏன்னா அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. 22,580 மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு கேப் அப் இருக்கணும். இப்போ கேப் அப்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் இருந்தாலே உங்களை தாண்டிடும். இன்னும் கேப் அப் இருந்தால் மார்க்கெட் அடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்கும்.
இன்னைக்கு மார்க்கெட்டில் கிளியராக சொல்கிற மாதிரி செட்டப்பில் இல்லையானா ஓப்பனை பொறுத்த 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது கிட்டத்தட்ட. இந்த செவ்வாய்க்கிழமை தான் என்னங்கிறது ஈஸியாக நமக்கு தெரியும். ஆனால் ஓப்பனை பொறுத்த இடையில வந்து யூஎஸ் மார்க்கெட் யூஎஸ் வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்து மாறும். அப்படி இருக்கும்போது நம்ம கிளியராக அந்த சொல்ல முடியாது. இருந்தாலும் இருக்கிற செட்டப் வச்சு நம்ம சொல்லிவிடுவோம். ஒருவேளை கேப் அப் 22,580 மேலே கேப் அப் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,790 22,800 வரைக்கும் இந்த ஏரியா தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகம். இது பிரேக் பண்ண பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட லோ அதாவது 22,050 வரைக்கும் கூட இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அந்தமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது தெளிவாக சொல்ல தெரில. ஏன் சொல்ல முடியலன்னா அது ஓப்பனை பொறுத்து. நம்ம இருக்கிற செட்டப்படி சொல்லுவோம். இருக்கிற செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த எல்லோவை தொட்டால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். நம்ம அதை சின்னதாக ஒரு சின்ன செல்லிங்கே போட்டு வைப்போம். இந்த எல்லோ தொட்டால் மார்க்கெட்டும் செல்லிங் இருக்கும். இந்த எல்லோவுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் பையிங் இருக்கும். இது வரைக்கும் இருக்குது வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் ஒருவேளை இந்தமாரி இடங்களில் மிடில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் அப் சைடு போகும். ஓப்பன்லேருந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த சப்போர்ட் பார்த்தோம்னா 22,354, 22,270, 22,183. இந்த எந்த சப்போர்ட்டுக்கிட்ட ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் மேல் நோக்கி போக வாய்ப்பு. அதே சமயத்தில் கேப் அப் இருந்தாலும் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த மிடில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் பழையபடி சைட்வேஸ் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட் ஆள் திரும்ப பண்ணிவிடுவோம். வீக்லி கேண்டில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் கேண்டில் ஷூட்டிங் ஸ்டார் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரிஸ் கேண்டில் போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் தான் போயிட்டுருக்கு. புல்லிஸ்னால என்கல் பண்ண முடியல. ஆனால் நிஃப்டியில் கூட கிட்டத்தட்ட முக்காத்தட்ட வந்துட்டு பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு போகல. இப்போ செல்லிங்கே வந்து பேங்க் நிஃப்டினால தாங்கிற மாதிரி தெரியுது. சரி, ஓகே. டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நேற்று ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் ஸ்டைலில் சொல்லலாம். ஹேமருங்கிறது சப்போர்ட்டில் போட்டால் தான், ஆனால் அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. இப்போ அதுக்கு மேலே பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டே புல்லிஸ் கேண்டில் தான் முடிச்சிட்டாங்க. இப்போ முடிவை பார்த்தா ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி தெரியுது பேங்க் நிஃப்டி. ஆனால் இந்த கேண்டிலோட அந்த ரெட் கேண்டில் அதாவது மே 9 கேண்டில் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 48,258 பிரேக் பண்ணணும். அதில் 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி ஜோனாக வருதான்ட்டு. அது அப்போ தான் அது கிளியராக சொல்லலாம். ஆனால் இப்போ 258 பிரேக் பண்ண வச்சு மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. 258 கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அதில் காட்டுது. பார்ப்போம். 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 48,258. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 48,457. இது எல்லோ ஜோன் தான் போட்டோம். ஏன்னா அந்தமாரி தான் செட்டப்பு இதுலேயும் இருக்குது. இந்த எல்லோ ஜோனுங்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இது இந்த எல்லோ ஜோனை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட்லேருந்து மறுபடியும் அப்சைடு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஆனால் தாண்டும் பட்சத்தில் வெரி புல்லிஸாக போகிறது வாய்ப்பு அதிகம். அதே போல் நிஃப்டிலையும். அதே சமயத்தில் இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தாண்டினா தான், அதாவது நேற்றோட லோ 47,345 கீழே தான் நம்ம வந்து பெரிய செல்லின்னு சொல்லலாம். அதுக்கடையில் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் நாளைய மார்க்கெட்டை பார்த்து நிஃப்டி மாதிரி தான். எந்தளவுக்கு கேப் அப்பில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும் எல்லோவுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 48,003, அதுக்கடுத்து 47,770, அதுக்கடுத்து 47,535. நேற்றோட லோன் பார்த்தோம்னா 47,345. இதில் எந்த சப்போர்ட்டை மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன்லேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு, அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகும். இந்த எல்லோ ஜோனை தாண்டாது. எல்லோ ஜோன்கிட்டருந்து ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஒரு சின்ன செல்லிங் மட்டும் போட்டுக்கும் இந்த ஜோனில். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் மார்க்கெட் புல்லிஸ் இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை புல்லிஸில் தான் இருக்குது. இந்த இடம் வந்து பேரிஸ் இடம். இந்த இடம் தொட்டால் மட்டும் ஒரு பேரிஸ் இருக்கும். அதை விட அடுத்த பேரிஸ்னு பார்த்தோம்னா 47,000 நேற்றோட லோவுக்கு கீழே உங்களுக்கு பேரிஸ் இருக்கும். இப்போ 3 நாள் கேப் 3 நாள் லீவுனால அது என்ன மாதிரி ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்தா மார்க்கெட் அமையறது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற செட்டப் படி நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.